சார் இது பிஎம்எஸ்க்கு வந்து மினிமம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பத்தி சொல்லியிருந்தீங்க. அது என்ன எவ்வளவு இருக்கும் சார் அது? இப்போ பிஎம்எஸ்ல பாத்தீங்கன்னா 50 lakhs 2020க்கு முன்னாடி, அதாவது வந்து 2020 டிசம்பர் வரைக்கும் தேவர் ஹேவிங் 25 lakh. இப்போ பாத்தீங்கன்னா 2021 ஜனவரில இருந்து தே சேஞ்ச் இட் டு 25ல இருந்து 50 lakhs ஆக்கிட்டாங்க. ஒரு கிளைண்ட் ஆன் போர்டு ஆறாங்க பிஎம்எஸ்க்கு, ஒரு பொட்டிக்காவும் இருக்கும், இல்லைனா ஏஎம்சிஸும் பிஎம்எஸ் ரன் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் 350க்கும் மேல பிஎம்எஸ் நம்ம இந்தியாவில் ரன் ஆயிட்டு இருக்கு. பிரைவேட்டாவும் ரன் ஆயிட்டு இருக்கு. அதாவது வந்து பிரைவேட் குட்டி குட்டி பொட்டிக்ஸ் வச்சிருப்பாங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ், இல்லைனா வந்து ஏஎம்சில ரன் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க மினிமம் டிக்கெட் சைஸ் வந்து 50 lakhs இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டை விட இது எவ்வளவு வேறுபட்டதுன்னு பார்க்கும்போது, மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா அது ரிஸ்க் அப்டேட் கம்மியாகும். ஏன்னா வந்து அவங்க பூல் அக்கௌண்ட்ல ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுட்டு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டா உங்களுக்கு தனிப்பட்ட ஷேர்ஸா உங்களுக்கு உங்க பேர்லயே ஷேர் வாங்கி கொடுப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா மார்க்கெட்ல சின்ன கரெக்ஷன்ஸ் வந்தா கூட இமீடியட்டான இம்பாக்ட் இருக்கும். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.